நான் இந்தியாவில் தான் வாழ்கிறேனா இல்லை நான் ஒரு தனி நாட்டில் வாழ்கிறேனா அப்படிங்கிற டவுட் எனக்கு இப்போ கடந்த ஒரு மாதமாக வந்துட்டே இருக்குது. ஏன்னா தமிழ்நாடு அப்படிங்கிறது வந்து ஒரு தனி நாடு மாதிரி நார்த் இந்தியன் மீடியா ட்ரீட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இந்தியா டுடேயோட ஒரு ஜேர்னலிஸ்ட் ராகுல் கான்வால், அவர் தெரியாதவங்க மோஸ்ட்லி நிறைய பேர் இருக்க மாட்டாங்க. அப்படிங்கிற ஒரு மூத்த பத்திரிகையாளர் என்ன சொல்லியிருக்காருன்னா, சென்னையில் நடந்த இப்போது ரீசெண்டாக 8th நடந்த ரேலியை பற்றி ஃபோட்டோ போட்டு அதில் வந்து சென்னை பீப்புளை வந்து அவுட் சைடர்ஸ்னு சொல்லியிருக்காரு. அவுட் சைடர்ஸ்னால் அவர் என்ன சொல்ல வர்றாருன்னு எனக்கு தெரியலை. ஏன்னா இந்த உலகமே வந்து எல்லாருமே ஒரே இனம் அப்படின்னு சொல்லி வாழ்கிற இடத்துல வந்து இந்தியாவில் உள்ள தமிழ்நாட்டில் உள்ளவங்களை வந்து தமிழ்நாடுங்கிறது ஒரு தனி நாடு அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. ஏன்னுங்கிறது இன்னைக்கு வரைக்கும் புரியலை. ஸோ இந்தியா அப்படிங்கிற உணர்வு கொஞ்சம் கொஞ்சமாக எங்களுக்கு கம்மியாகிட்டே வருது. அதுதான் வந்து இப்போ கரண்ட்டாக யூத்தோட எல்லாரோட இதுவுமே வந்து அப்படி தான் இருக்குது. தமிழ்நாடு அப்படிங்கிற மாதிரி தனி தமிழ்நாடு வேணும் அப்படிங்கிற அளவுக்கு நிறைய பேர் இன்னைக்கு முன் வந்திருக்காங்க. ஆனால் கண்டிப்பாக வந்து இந்தியா அப்படிங்கிறது வந்து தமிழ்நாடையும் சேர்த்து ஒரு செக்யுலரிசம் அப்படிங்கிறது நிறைய கம்மி ஆகிட்டு வருது. ஃப்ரெட்டர்னிட்டி, இந்தியாவோட ஃப்ரெட்டர்னிட்டி இஸ் லாஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா தமிழ்நாட்டில் நடந்த ஒரு பிரச்சனைக்கு யாரும் வந்து அங்கே குரல் கொடுக்க மாட்டுறாங்க. ஏன்னா வந்து அவங்களை பொறுத்த வரைக்கும் சவுத் இந்தியாவே வந்து ஒரு அவங்களுக்கும் சவுத் இந்தியாவுக்கும் சம்மந்தம் இல்லாத மாதிரி நடத்துகிறாங்க. அது போக வந்து சவுத் இந்தியாவில் தமிழ்நாடு அப்படிங்கிறது வந்து இன்னும் அவங்களுக்கு கொஞ்சம் கேவலமாக இருக்குது. அது மாறணும். இந்தியாங்கிறது ஒரு ஒற்றுமையான நாடாக இருக்கணும். அதுதான் இப்போதைக்கு எல்லாருக்கும் தோன்றுது. ஆனால் அந்த மனசில் வந்து ஒரு பிரிவினை அப்படிங்கிறது கொஞ்சம் வந்திருக்கு. அந்த இதை போக்கிட்டு எல்லாரும் இந்தியாங்கிறது ஒத்துமொத்தமாக வாழணும். ஜல்லிக்கட்டு அப்படிங்கிறது வந்து இந்தியாவோட ஸ்போர்ட், தமிழ்நாடுடைய ஸ்போர்ட் கிடையாது. அதே போல் ஜல்லிக்கட்டு மாதிரி எத்தனையோ மகாராஷ்டிராவில், கர்நாடகாவில் பயல்கடா, ரேக்லா எல்லாமே வந்து பேன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்தியாவே வந்து இதுக்காக வந்து குரல் கொடுக்கணும். ஏன்னா நம்ம நாட்டு மாடுங்களை காப்பாற்றுறது அப்படிங்கிறது நம்ம கையில் தான் இருக்குது. ஜெர்சியோ ஹெச்எஃப்ஓ வந்து 20 லிட்டர் 30 லிட்டர் கொடுத்தாலும் அதில் ஆரோக்கியம் கிடையாது. அப்படிங்கிறத விட நம்மகிட்ட இருக்கிறத விட்டுட்டு நம்மகிட்ட ஆரோக்கியமானது இருக்குது, அதை விட்டுட்டு நம்ம ஏன் வந்து இன்னொரு ஃபாரின் ப்ரீடுக்கு கையேந்தி நிற்கணும் அப்படிங்கிற நிலைமை நமக்கு ஏன் வரணும் அப்படிங்கிறதா இப்போ எங்களுடைய கேள்வி. ஜல்லிக்கட்டு அதுக்கு ஜல்லிக்கட்டு ஏன் தேவைன்னு கேட்கலாம். ஜல்லிக்கட்டு அது சம்மந்தப்பட்ட ஸ்போர்ட்ஸ் இல்லைன்னா மாடு வளர்க்கிறது அப்படிங்கிறது கம்மியாகிட்டே வரும். மாடு வளர்க்கிறது கம்மி ஆனால் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் வந்து மாட்டு இனமே அழிஞ்சு போயிடும். இந்த ஸ்போர்ட்ஸ்லாம் இல்லாமல் போனால் கண்டிப்பாக பசுமாடு இனம் அப்படிங்கிறதும் கேள்விக்குறி ஆகிரும். ஏன்னா வந்து காளை மாடு இல்லைன்னா பசுமாடு கிடையாது. அப்படி பசுமாடு வளர்க்கணுன்னாலே கரு ஊசி அப்படிங்கிறது வாங்க வேண்டியது வரும். அது வாங்குறது நம்ம ஃபார்மர்ஸ்னால கண்டிப்பாக அஃபோர்ட் பண்ண முடியாது. ஏன்னா அது போக இந்தியா தான் நம்பர் 1 இருக்குது டைரி ஃபார்மிங்கில். 68% அது உங்களுக்கு ஆன மில்க் வந்து நம்முடைய சிறு விவசாயிகள் மூலமாக தான் வருது. அந்த மாதிரி சிறு விவசாயிங்கனால இந்த மாதிரி கரு ஊசி முட்டையை வாங்க முடியாது. அதனால அவங்க வந்து டோட்டலாக வந்து பன்னாட்டு அமைப்புகள் இதை தான் பிளான் பண்ணுறாங்க. நம்ம நாட்டு இனம் அழிஞ்சா அவங்க நாட்டு மாடுகள் கொண்டு வரலாம். அது போக வந்து இந்த மாதிரி எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணலாம், இம்போர்ட் பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இவங்களோட டோட்டல் பிளானே. ஸோ அதுக்கு வந்து எங்களுக்கு வந்து எங்கள்கிட்டே நல்லது இருக்குது. அதுக்கு வந்து எங்களுக்கு ஜல்லிக்கட்டு வேணும். ஜல்லிக்கட்டு நடந்தால் மட்டும்தான் எங்கள் நாட்டு மாடுகளை காப்பாற்ற முடியும். அதுக்கு சேஃப் ஜல்லிக்கட்டு. அண்ட் திஸ் இஸ் இந்தியா ஸ்போர்ட், நாட் தமிழ்நாடு ஸ்போர்ட். இந்தியாவே இதுக்காக குரல் கொடுக்கணும். ஜல்லிக்கட்டு திரும்ப நடக்கணும். அதுதான் வந்து எங்கள் எல்லாருமே ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருடைய தாட்ஸுமே அதுதான். இந்தியா அப்படின்னு ஒற்றுமையாக நம்ம இருக்கணும்.